ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் பாவங்களை போக்கும் புனிதமான மாதம் என்பதால் கார்த்திகை மாத இறுதியில் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்குமாம். பித்ரு தோஷம், சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்பவர்கள் இந்த நாளில் பரிகாரம் செய்வது மிகச் சிறப்பானதாகும். இந்துக்களின் வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள் அமாவாசை. மாதத்திற்கு ஒருமுறை என வருடத்தில் 12 அமாவாசை வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் அமாவாசை அதிக சிறப்புகள் வாய்ந்ததாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்றன. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஐப்பசி அமாவாசை போன்று கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக புனித நீராடி தர்ப்பணம், தானம் போன்றவற்றை அளிப்பது வழக்கம். ஆனால் கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுடன் ஆன்மீக வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான நாளாகும். கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்புமிக்கதோ அதே போல கார்த்திகை அமாவாசையும் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாளாகும். அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனையில் சிக்கியிருப்பவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான நாளாகும். கார்த்திகை அமாவாசையை பௌமாவதி அமாவாசை என்றும் குறிப்பிடுவதுண்டு. கார்த்திகை அமாவாசை அன்று அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபடுவதால் வாழ்வில் நாம் சந்திக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களின் தலைவனான இந்திரன், சூரிய பகவான், அனுமன், முன்னோர்கள் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள். இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தும் விடுபடுவதற்கு வழி கிடைக்குமாம். அதேபோல ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடுமாம். அதிக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் அனுமன் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வதால் கைமேல் பலன் கிடைக்குமாம். கார்த்திகை அமாவாசை நாளில்தான் லட்சுமி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம். இந்த நாளிலேயே லட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து அவதரித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள், பஜனைகள் செய்து வழிபட வேண்டும். விரதம் இருந்து தானம் வழங்கி லட்சுமி தேவியை வழிபட்டால் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையும் கிடைக்குமாம். நம்மால் முடிந்த அளவு பணம், உணவு, உடை என இல்லாதவர்களுக்கு கார்த்திகை அமாவாசை நாளில் தானம் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை கொடுக்குமாம். கார்த்திகை அமாவாசை நாளில் இறைவனை வழிபட்டு அவரின் அருளால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம்.